கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி ஐயா ஹரிஹர சர்மாவை நம்ம கேட்போம். இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. மிக பரம பவித்திரமான நாள். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையும் உள்ளார மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை ஒரு உதாரணம் சொல்லலாம். ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாட்டினாக்க கால சர்ப தோஷம் தோட இந்த வருஷம் பிறக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இப்படி ஏற்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமா? கண்டிப்பாக நிகழும். இந்த காலகட்டங்களில் நிலங்கள் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் சீரும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. பால் உற்பத்தியில் நல்ல புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஏற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் குரு மாறக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய 26/6/5/2026 அன்னைக்கு மாறுற வரையிலும் வளைகுடா நாட்டில் இந்த போர்கள் தணிஞ்சு திருப்பி போர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முற்றிலும் தொடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நவம்பர் மாதம் ராகு கேது மாறும் பொழுது முற்றிலும் தொடை தெளிக்கப்படும். அதே போல் எண்ணெய் விலைகள் ஏறக்கூடிய விலைகள் கழுவிடும். அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம்ல, பெட்ரோல், நாப்தலின், டீசல் இது தயாரிக்கக்கூடியது மாறக்கூடிய விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? எதிர்காலம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பராபவ வருஷம் பிறகுது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பொருளாதார நிலைமை நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது US டாலர்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது தவிர இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சில வீழ்ச்சிகள் தென்பட்டாலும் ஷேர் மார்க்கெட்டில் வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90லேருந்து 95,000 பாயிண்ட், 93லேருந்து 95,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ஆலைகள், அது தவிர சோலார், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிலே எடுக்காமல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் போகும். அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அது தவிர சில்வரினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 380லேருந்து 400 ரூபாய் 1 கிராம் வரக்கூடிய, அதாவது 4 லட்சம் ரூபாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருந்தோம். அதாவது மாசி மாதத்துலேயே சில்வர்னுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன விஸ்வாவச வருஷத்துலேயே. அதே மாதிரியே 400 ரூபா வரலும் டச் ஆச்சு. இந்த வாட்டியும் சொல்கிறோம், திருப்பியும் 400 ரூபா வரலும் டச் ஆகி திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நிச்சயமாக பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராஜாவின் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் போராட்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியை குரு பகவான் பார்க்கறதுனால போராட்டங்கள் கம்மியாகும். மே மாதம் வரலும் சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால 2026 மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால போர் அபாயங்கள் அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு தடங்களை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு.
புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படுது. ஏன்னா குரு வந்து உச்சம் பெறுறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையாக இருக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு சில இடத்துல வெள்ளம் வரும், தேவையற்ற உயிரிழப்புகள், இந்த ட்ரெயின் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தமாக உயிரிழப்புகள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத வந்து இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, இந்த பராப வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம எப்பொழுதுமே வருஷ பலன்கள் சொல்லும்பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்லுவோம். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சனி பகவான் மாறுவார், 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ராகு கேது பகவான் மாறுவார், சற்றேறக்குறைய 1 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் மாறுவார். அப்போ கன்னியாராசிக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது சற்றேறக்குறைய ஒரு 2 மாதத்துக்கு 10ல் குரு இருக்கிறாரு. 10ல் குரு வரும்பொழுது பதவியும் பறிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றது நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 10ல் குரு இருக்கும்போது எச்சரிக்கையோடு இருக்கணும். உங்களுக்கும் உங்களோட மேலதிகாரிகளுக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது வைப்ரண்டாகி உத்தியோகத்தை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் இந்த காலகட்டங்களில் யாருக்கிட்டையும் அன்னெசரி ஆர்கியூமெண்ட்டு, அன்னெசரி டிபேட் பண்ண வேண்டாம் அப்படின்றது முன்னெச்சரிக்கை. சரி, இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னாக்க 26/5/2026 வரையில் இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது 11ஆம் இடத்துல குரு பகவான் வரார். 11ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது தொழிலில் மேன்மையான நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ல் குரு உச்சமாக இருக்கிறாரு. அதே போல் இந்த வருஷத்துடைய ராஜாவும் குருவாக இருக்கிறாரு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ கிடைக்கக்கூடிய பணத்தை பயன்படுத்திக்கணும். அதே போல் எடுக்கின்ற முயற்சியை பார்க்கக்கூடியவர் இந்த கன்னியாராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடியதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு 7ல் கெண்டச்சனியும் 11ல் குருவும் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கிற கன்னியாராசி என்பவர்களுக்கு திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகளும் உண்டாகும். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அளவற்ற குழந்தைகள் கலக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக வம்சமிருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ராகு பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு 5க்கு வராரு. 5ல் வர ராகு சில புகழில் பங்கங்கள் விளைவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களை பிரம்மாண்டமாக கொண்டு போகணும்னு நினைப்பார். ஆனால் அதில் ஒரு சர்க்கிள்களை கொடுத்து ஏமாற்றங்களையும் கொடுப்பார். அதனால் இந்த காலகட்டங்களில் பெரிய புகழுக்கு பதவிக்கு ஆசைப்பட வேண்டாம். அப்படியே ஆசைப்பட்டீங்கனாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போங்க. ஓவராக போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 11ல் கேது பகவான் இருக்கார். நல்லது, பிரச்சனை உண்டா? பிரச்சனை எதுவும் கிடையாது. 11ல் கேது இருக்கும்போது இறை தொடர்புடைய அதாவது நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் சொந்த ஊரில் உள்ள கோயில்கள் கட்டுறதுக்கு உங்களால் முடிஞ்ச பண உதவி, பொருள் உதவி செய்யுங்க. நல்லபடியாக இருக்கும். என்ன 7ல் கண்டச்சனி இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகிறவங்க புறப்படுற இடத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புறப்படுங்க. இல்லைன்னா சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். நம்ம விரைவாக போனோம் அப்படின்னு சொன்னாக்க சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எச்சரிக்கையோடு செயல்படுங்க. சரி, இப்போ இந்த பராப வருஷம் கன்னியாராசிக்காரங்களுக்கு ராகு கேது என்ன பலன்களையும் சனி என்ன பலன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தாலேயானால் ராகு கேத்துவின் பெயர்ச்சி 11ஆம் மாதத்துக்கு மேலே வருது. கிட்டத்தட்ட வந்து 6 மாத காலம் வந்து 6ஆம் இடத்துலையே ராகு பகவானும் 12ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கா. இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டு போட்டிகளில் ஈடுபட்டு எல்லா விஷயத்திலையும் வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது 11ஆம் மாதம் வரலும், அதாவது நவம்பர் மாதம் வரலும் ராகு கேத்து பயிற்சி வரலும் ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எது தொட்டிங்கன்னாலும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும்.
வெளிநாடு வெளியூர், அதாவது அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். அதாவது ஷார்ட் ட்ரிப்பு, ஏதாவது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் வரும். உங்களுடைய குலதெய்வத்துக்கு போய் குலதெய்வ கோவிலை போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர உங்களுடைய ஆச்சாரியன், அதை தவிர உங்களுடைய குருமார்கள், மத குருமார்களை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சரி, இதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு பிறகு என்ன சார் ஆகும் அப்படின்னா, 11ஆம் மாதம் நவம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது. 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு கெடுத்துருவாரா அப்படின்னா கெடுக்க மாட்டார், கவலைப்பட தேவையில்லை. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மகர ராகு, அதுவும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். மகரத்தில் போய் இருந்தார்னா உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தில் கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அந்த இடத்துல கொஞ்சம் சறுக்கல் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது பெரிய இடத்த, அதாவது ஒரு 10 கோடி ரூபா வரும்ன்ற இடத்துல பார்த்தீங்களா, ஏன்னால் 5 கோடி ரூபா வரக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த மாதிரியான சறுக்கல் இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ நாளாக கஷ்டப்படுற நேரத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த 5 கோடி ரூபாயே பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே இப்போ இருக்கிற நிலைமையை விட பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான், சப்தமத்தில் சனி பகவான் இருக்காளே, கண்டக சனி இருக்கே, எப்படி சார் இருக்கும் அப்படின்னா திருமண பாக்கியத்தை நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா குருவின் பார்வையும் 7ஆம் இடத்துல போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தவரோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும், தேவையில்லாமல் பேசுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டு அது கேட்கும். ஏன்னா வால்யூம் அதிகமாகணுன்றதுனால அது கேட்கும். லாபங்கள் அதிகமாக வர்ற மாதிரி தெரியும், ஒரு மாயையை கிரியேட் பண்ணும். அதனால் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போடாதீங்க. இருக்கிற பணத்தை வச்சே ரொட்டேட் பண்ணுறதுக்கு பாருங்கள், அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்கள் ஏற்றங்களோடு இருக்குது. 11ஆம் இடத்துல கேத்து பகவான் வேறு இருக்கார். நிச்சயமாக உங்களுடைய லாபங்கள் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது உங்களுக்கு எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், எந்த கிரகங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஏன்னா கோச்சாரம் நல்லபடியாக இருக்குது, அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம்ன்றதை ஐயா கிட்டே கேட்போம். நல்லா அற்புதமாக சொன்னீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய ராசிநாதனை வலுப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள். ராசிநாதன் அப்படின்றது இருக்கிற இடம் அப்படின்றது மாயூரம் பக்கத்தில் திருவெண்காடு அப்படின்ற ஒரு ஸ்தலம். இந்த திருவெண்காடில் இன்னும் ஒரு பெரிய முக்கியமானது அப்படின்னாக்க, திருவெண்காடுக்கு போக வேண்டிய நாள் புதன்கிழமை போயிட்டு அங்கே உள்ள சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி மற்றும் புதன் புஷ்கரணி 3 புஷ்கரணிலையும் ஜலம் பிரதட்சணம் பண்ணிக்கங்க, இல்லை அங்கே ஸ்நானம் பண்ணுங்க. ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, அதை தவிர புத பகவானுக்கு ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்ட பனி போல விலகுமா, பனி போல விலகும். இது ஒன்று. அதுக்கு அடுத்தது, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு புதன்கிழமை புதன் ஹோரையான 6 to 7 3 நெய் தீபம் மற்றும் 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வரணும். கடைசி புதனில் பச்சை பயிறு சுண்டல் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும். இதை தவிர உங்களுடைய மத குருமார்கள், உங்களுடைய ஆச்சாரியர்கள், உங்களுடைய ஜீயர்கள் மற்றும் உங்களுடைய ஆதீனகர்த்தர்கள் மற்றும் மதம் கடந்து புரட்சி ஏற்படுத்த ராமானுஜர் ஸ்தலமான ஸ்ரீபெரும்புதூருக்கும் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் தீரும். சரி, மொத்தத்தில் பார்த்தோம் கன்னியாராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருஷம் என்ன வெற்றி தோல்வியை கொடுக்க போகுது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பராபவ வருஷம் கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெற்று, எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீங்க. உங்களுடைய வேலைகளில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பார்த்திங்கன்னா அதீதமான லாபம். 11ஆம் இடத்துல
குரு பகவானே போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனாலையும் அதீத லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 11ஆம் மாதத்துக்கு மேலே ராகு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றதுனால பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள்லாம் அதிகமாக வரக்கூடிய, இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை விட அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அதிகமான மேன்மை, படிப்பில் படிக்கிறவங்களுக்கெல்லாம் தான் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு, பிஹெச்டி, அதை தவிர போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் தீசிஸ் அதெல்லாம் சப்மிட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான முதலீடுகள் வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 12ஆம் இடத்துல குரு வரும்பொழுது உங்களுடைய சொந்த ஊர் கோவில், அதாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலை போய் தரிசித்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த பராபவ வருஷம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.